இந்த வார திரை விமர்சன நிகழ்ச்சியில நம்ம பார்க்க இருக்க போற படம் பாகுபலி. படத்தின் ஆரம்பத்துல ரம்யா கிருஷ்ணன் முதுகுல அம்பு பாய்ந்ததும் கையில குழந்தையுடன் ஒரு நீர்வீழ்ச்சிக்கு ஓடி வருகிறார். அவரையும் அந்த குழந்தையும் கொன்றுவிட வீரர்கள் பாய்ந்து வருகின்றனர். அப்போது நீர்வீழ்ச்சி விழும் மலையை சிவனாக நினைத்து அந்த குழந்தையை காப்பாற்றுமாறு கூறிவிட்டு இறந்து போகிறார் ரம்யா கிருஷ்ணன். நீர்வீழ்ச்சியின் கீழே இருக்கும் அம்புலி கிராமத்துல வசிக்கும் ரோகிணிக்கு இந்த குழந்தை கிடைக்கிறது. திருமணம் நடந்தும் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாததால் இந்த குழந்தையை எடுத்து வளர்க்கிறார். அவர்களது மகனான பிரபாஸ் வளர்ந்து வருகிறார். மற்றவர்களுக்கிடையே இவருக்கென்று ஒரு அபார சக்தியும் வலிமையும் இருக்கிறது. வளர்ந்து பெரியவனானதும் எப்படியாவது அந்த நீர்வீழ்ச்சியில் விழும் மலை மீது ஏறி செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் முயற்சி செய்கிறார். ஒரு முறை ஏறி செல்லும் போது வழியில் தமன்னாவின் முகம் அவருக்கு தேவதையாக காட்சி அளிக்கிறது. அவள் மீது ஆசை கொண்ட பிரபாஸ் அவள் நீர்வீழ்ச்சியின் மேலே தான் அவள் இருக்க வேண்டும் என்று எண்ணி கடும் முயற்சியுடன் நீர்வீழ்ச்சியின் மேலே ஏறி செல்கிறார். அங்கு சென்றதும் அவனுக்கு அதிர்ச்சி காத்திருக்கிறது. நீர்வீழ்ச்சிக்கு மேலே மகிழ்மதி என்ற பெரிய நகரம் இருக்கிறது. இந்த நகரத்தை டிரா நாட்டகுபதி ஆட்சி செய்து வருகிறார். இவருக்கு மந்திரியாக நாசரும் போர் தளபதியாக சத்யராஜும் பக்கபலமாக இருந்து வருகிறார்கள். மக்களை அடிமைப்படுத்தி ஆட்சி செலுத்தி வரும் டிரா நாட்டகுபதியை எப்படியாவது ஆட்சியிலிருந்து கீழிறக்க வேண்டும் என்று அந்த நாட்டை சேர்ந்த சிலர் நினைக்கின்றனர். மேலும் அந்த நகரின் மத்தியில பல வருடங்களாக இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டு வைத்திருக்கும் அனுஷ்காவையும் மீட்க வேண்டும் என்று நினைக்கின்றனர். இதற்கெல்லாம் தமன்னா தலைமை தாங்கி வருகிறார். ஆனால் இது பற்றி எல்லாம் தெரியாத பிரபாஸ் தமன்னா மீதுள்ள மோகத்தால் அவள் பின்னாலேயே சுற்றுகிறார். இறுதியில பிரபாஸுக்கு தான் யார் என்று தெரிந்ததா, ராணாவின் கொடுங்கோல் ஆட்சியில் இருந்து மக்களுக்கு விடுதலை கிடைத்ததா, பிரபாஸுக்கும் அனுஷ்காவுக்கும் என்ன உறவு என்பதை ஒவ்வொரு காட்சியிலும் பிரம்மாண்டப்படுத்தி சொல்லி இருக்கிறார்கள். படத்தில் எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் அவ்வளவு எளிதாக எடை போட்டுவிட முடியாது. அந்த அளவுக்கு ஒவ்வொருவரும் நடிப்புக்கு தீனி போடும் அளவுக்கு கதாபாத்திரத்தை இயக்குனர் கொடுத்திருக்கிறார். அதை அனைவரும் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். பிரபாஸ் ஒரு மாவீரனாக அழகாக பளிச்சிடுகிறார். இவர் மலையேறும் காட்சிகள் எல்லாம் நம் உடம்பு மேய்ச்சிலுக்க வைக்கிறது. அது மட்டுமில்லாமல் போர் புரியும் காட்சிகளில் ஆக்ரோஷத்துடன் வெளிப்படுத்துகிறார். வில்லனாக வரும் டானா ரகுபதி பிரபாஸுக்கு போட்டி போடும் அளவுக்கு ஆக்ரோஷமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். விஜய் பல்வா தேவா கதாபாத்திரத்துக்கு கச்சிதமாக பொருந்திருக்கிறார். தமன்னா அழகு தேவியாக வலம் வருகிறார். தேவதை போல் நீர்வீழ்ச்சிக்கு மேல் இவர் நிற்கும் அழகை ரசித்துக் கொண்டே இருக்கலாம். அதே போல பிற்பாதில ஆக்ஷன் நாயகியாக மாறி அதிர்ச்சி ஊட்டியிருக்கிறார். அனுஷ்கா படத்துல முதற் பாதி முழுக்க இரும்பு சங்கிலியால் கட்டி போட்டு வைத்திருக்கிறார். அழுத்த சேலையுடன் கையில இரும்பு சங்கிலியுடனும் ஒரு பெண் வேதனையை அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அதோடு ஆக்ரோஷமான பேச்சிலும் அனைவரையும் கவர்கிறார். மந்திரியாக வரும் நாசர், போர் படை தளபதியாக வரும் சத்யராஜ் ஆகியோர் யார் என்றே தெரியாத அளவுக்கு வித்தியாசமான தோற்றத்துடன் நம்மை மிரள வைக்கிறார்கள். நாசர் தனக்கே உரித்தான சகுனித்தனமான வில்லன் பணியை அழகாக கையாண்டிருக்கிறார். சத்யராஜ் ராஜாவுக்கு விசுவாசமாகவும் அதே நேரத்தில் நாட்டு மக்கள் மீது இறக்கப்படுவராகவும் மாறுபட்ட நடிப்பில கவர்கிறார். படத்துல ரம்யா கிருஷ்ணன் கதாபாத்திரத்தை மிகவும் மெச்சியே ஆக வேண்டும். படையப்பா படத்திற்கு பிறகு மிகவும் கெத்தான கதாபாத்திரத்தில் வந்து அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். நெற்றில பெரிய குங்குமத்துடன் இவர் பார்க்கும் பார்வையை நம்மை மிரட்டுகிறது. ரசிகர்களால் கற்பனை செய்ய முடியாத நிறைய விஷயங்களை இந்த படத்தில் நம் கண் முன்னே கொண்டு வந்து நிறுத்திய இயக்குனர் ராஜமௌலிக்கு பாராட்டுகள். நம் படத்துல பிரம்மாண்டமாக நினைக்கும் ஒவ்வொன்று கிராபிக்ஸ் காட்சிகள் தான் என்றாலும் அது தெரியாத அளவுக்கு தத்ரூபமாக படமாக்கி இருக்கிறார்கள். அதே போல எந்த ஒரு கதாபாத்திரத்தையும் யாரும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு அழகாக கையாண்டி இருக்கிறார்கள். படத்துல இடம்பெறும் போர்க்காட்சிகள் பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம். அதே போல பெரிய சிலையை அடிமைகள் துணை கொண்டு நிமிர்த்தி வைக்கும் காட்சிகள் எல்லாம் மேய்ச்சிலுக்க வைக்கின்றது. கீரைவாணி இசையில பாடல்கள் பரவாயில்லை என்றாலும் பின்னணி இசையில பிரம்மாண்டத்திற்கு பிரம்மாண்டமாய் அமைந்திருக்கிறது. செந்தில்குமார் ஒளிப்பதிவுல காட்சிகள் அனைத்தும் தத்ரூபமாக அமைந்திருக்கிறது. குறிப்பாக நீர்வீழ்ச்சியில் அமைக்கப்பட்ட காட்சிகள் அனைத்தும் அருமை. மொத்தத்துல பாகுபலி பிரம்மாண்டத்தின் உச்சகட்டம்.